தமிழ் நேசங்களே, நட்பை உருவாக்குறதுக்கு சில நிமிஷம் போதும். ஆனால் அந்த நட்பு மேலே நம்பிக்கை வைக்க பல நாட்கள் தேவைப்படும். அந்த நம்பிக்கை உடையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா சுற்றுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா விளையாடுவாங்க. அதனால் ஒரு நண்பன் இன்னொருத்தனை உயிருக்குயிராக நம்பினான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை யார்கிட்டையும் சொல்லாமல் தன்னோட நண்பன்கிட்ட மட்டும் சொன்னான். எப்படி தெரியுமா? நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லுவோமோ அந்த மாதிரி சொன்னான். டேய், இதை நான் உன்னை நம்பி சொல்கிறேன்டா, வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னான். அந்த நண்பனும், நீ கவலையே படாதடா, இது என் கூடவே புதஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த ரகசியம் ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை கேட்டவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அவன் நண்பன்கிட்ட போய், டேய், நான் உன்னை தானே நம்பினேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சும்மா சொன்னேன்டா, இது அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிட்டான். அந்த நிமிஷம் அவனுக்கு புரிஞ்சது, காயப்படுத்துகிறவங்க எல்லாரும் எதிரிகள் கிடையாது. சில நேரம் நம்ம அதிகமாக நம்பினவங்க தான் அதிகமாக காயப்படுத்துவாங்கன்னு. அதுக்கப்புறம் அவன் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டான். எல்லார்கிட்டையும் நல்லா பழகு, சந்தோஷமாக பேசு, ஆனால் எல்லார்கிட்டையும் உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடாத. ஏன்னா நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஆனால் உடஞ்ச நம்பிக்கையை மறக்க சிலருக்கு ஒரு வாழ்க்கையே போதாது. அதனால யாரையும் வெறுக்காதீங்க, ஆனால் யாரையும் அளவுக்கு மீறி நம்பாதீங்க. ஏன்னா நம்பிக்கை ஒரு பொக்கிஷம். அதை யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது புத்திசாலித்தனம். உங்கள் வாழ்க்கையிலையும் நம்பிக்கை வச்சு ஏமாந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி தமிழ் நேசங்களே. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோட சந்திப்போம்.